கனவுகள் இங்கே விற்பனைக்கு, காசுகள் தா பேசும் சொற்களுக்கு, எல்லாமே இங்கே வியாபாரம். சொன்னாலே தீரும் என் பாரம். அப்படி தான் இருக்குது இன்றைய உலகில் மக்களுடைய வாழ்க்கை, பல மனிதர்களுடைய வாழ்க்கை. கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார் அப்படிங்கிறத கோட் பண்ணி நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. கனவுங்கிறது ஆக்சுவலி நமக்குள் இருக்கும் எதிர்பார்ப்பு, நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற லட்சியங்கள், அந்த லட்சியங்களை அடையிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிற முயற்சிகள் என்ன, நம்மளுடைய இலக்கை நோக்கி எப்படிலாம் செல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தினமும் பேசி பலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி யோசித்து அப்படிலாம் இருக்கிற நிலைமையில நமக்கு அதனுடைய ஒரு வடிவம் கனவு மாதிரி நமக்கு வரும். ஆனால் நிறைய மனிதர்களுடைய கனவு அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா, பகல் கனவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நிறைய பேருக்கு ஆகிடுது. கனவு கொண்டு தூங்குவேன், காலை திறக்கும் போது நான் பணக்காரனாக இருக்கணும். அது எப்படி ஆக முடியும்? நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எந்த படிப்பும் படிக்க மாட்டேன், எந்த தொழிலும் செய்ய மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன், ஆனால் நான் பெரிய பணக்காரன் ஆகிடணும். அது எப்படி ஆக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக் மனித மனதுக்கு தோன்றதில்லை. ஏன்னா அந்த ஆசை சுற்றி இருக்கிற பணக்காரங்களை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருக்கணும், அவ்வளோதான். அவன் எதனால் அப்படி ஆனான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் எப்படியாவது பணக்காரன் ஆகும். இப்படி இருக்கும்போது மனம் சரியான வழியில், நேர்மையான வழியில் அந்த ஒரு உயர்நிலையை அடைகிறது கஷ்டம் அப்படிங்கிறத உணர்ந்த உடனே கண்டுபிடிக்கிற முதல் வழி நேர்மையற்ற வழி. எப்படியாவது நம்ம போய் அப்படி இப்படி பண்ணி சம்பாதிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த பணத்தை வச்சே நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசப்டி எண்ணம். அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, அவன் பாரு எவ்வளோ நல்லா இருக்கான், இவன் பாரு எவ்வளோ நல்லா இருக்கான், கொள்ளடிச்சுட்டு போயிட்டான், அவன் ஜாலியாக அமெரிக்காவில் இருக்கான், இவன் எங்கே போயிட்டான். இந்த வாதங்களினாலேயே நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு இளைஞர்கள் கூட்டம் இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய பிரச்சனை என்னென்னா, அவங்களே அறியாமல் ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு நிழல் மனிதர்களாக ஆயிடுறாங்க. அவங்கக்கிட்ட நிஜம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனுடைய விளைவு அந்த மாதிரி ஒரு தவறான வழியில் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த நினைக்கும் போது தான் தனபால் மனப்பால் குடிக்காதே அப்படின்னு கடவுள் சொல்லுவான். அது எங்கள் காலத்தில் இந்த தனபால் மனப்பால் ஜோக் நாங்கள் நிறைய பேசுவோம். தனபால்ங்கிற பேர் இருக்கிற யாரும் தப்பாக நினச்சிப்பானா, அந்த ரைமுக்காக தனபால் மனப்பால்னு ஒன்றும் கிடையாது. தனபால்னால் நிறைய பேர் நமக்குள்ளே இருக்காங்க, நம்ம சுற்றி நிறைய தனபால்கள் இருக்காங்க. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் கூட யாராவது ஒருத்தர் தனபாலாக இருக்கலாம். அந்த தனபால் என்ன பண்ணுவான், அவன் ஒரு கண்ணாடி கடையில் போய் வேலைக்கு சேர்ந்தான். அந்த முதலாளி அவனை எடுத்தாலும் திட்டுவார், எட்டி உதைப்பார், என்னடா வேலை செய்யறீ அப்படின்னு வர. அவன் கருவினே இருப்பான். அப்படியே உட்காந்து பகல் கண்ணு உட்காந்துவான் கடையில் முதலாளி இல்லாத நேரத்தில். எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த கடைக்கு நான் ஒரு நாள் ஓனர் ஆகிடுவேன். ஓனர் ஆகிட்டு இதே முதலாளியே எங்கிட்ட வேலைக்காரனாக வைப்பேன். அவன் இதே மாதிரி தப்புன்னு போது அவன் என்ன உதைக்கிற மாதிரி நானும் நாயே அப்படின்னு சொல்லி எட்டி ஒரு உதவச்சன்னா அப்படின்னு கனவு கண்டான். எட்டி உதைச்சான், மொத்த கண்ணாடிகளும் உடஞ்சி இருக்கிற வேலையும் போயிடுச்சு. இதுதான் தனபால் மனப்பால் குடிக்காதே அப்படின்னு. இந்த தனபால்களாக உலாவிக் கொண்டிருக்கும் பல மனிதர்களை பற்றின ஒரு படம் தான் 1938. இப்போ 1938க்கு வந்திருக்கோம். இந்த 1938 ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்க திரைப்படங்கள் அல்லது ஹாலிவுட் திரைப்படங்கள் எதையுமே இந்த ஆண்டின் எனக்கு பிடித்த அன்று கண்ட சினிமா அப்படிங்கிற வரிசையில் நான் சேர்க்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அமைப்பே அதுக்கு காரணமாயிடுச்சு. பொதுவாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட இயரில் ஒரு நல்ல படத்தை எடுத்துக்கிறேன். அந்த படத்தை பற்றி சொல்லிவிட்டு அந்த படத்தோட இயக்குனர் எடுத்த வேறு சில படங்களையும், அதெல்லாம் பின்னால் வந்திருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த 2 வருஷம் கழிச்சு அப்படிலாம் வந்திருக்கும். எல்லாத்தையும் உதாரணத்துக்கு ஃப்ராங்க் காப்ரா, பல படங்களை அவரை பற்றி சொல்லிட்டேன். ஜான் ஃபோர்டை பற்றி சொல்லிட்டேன், பெட்டி டேவிஸ் பற்றி சொல்லிட்டேன், இன்கிரிட் பெர்க்மனை பற்றி சொல்லிட்டேன். இப்படி பல பேரை பற்றி சொல்லும்போது அவங்க நடித்த அந்த குறிப்பிட்ட ஆண்டில் வந்த படத்தை சொல்ல ஆரம்பித்து அவங்களுடைய மீதி சாதனைகளையும் சொல்கிறதுனால வேறு சில படங்களும் வந்துடுச்சு. அந்த வகையில் 1938 அமெரிக்கா, இன்னும் சொல்லப்போனால் 1938 ஹாலிவுட் சினிமாவின் கோல்டன் எரா அப்படின்னு பல பேரால் கூறப்படுகிற ஒரு வருஷம். அவ்வளோ உன்னதமான படங்கள் அந்த ஒரே வருஷத்தில் வந்து ஆஸ்கார் அவார்ட் கமிட்டியே திணறடிச்சது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதுக்கு கொடுக்கறது, எதை விடுறதுன்னு தெரியல. அப்படி ஒரு நல்ல படங்களின் அணிவகுப்பே அந்த வருஷத்தில் நடந்தது. அத்தனை நல்ல படங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ 1938 அப்படின்ற இந்த வருடத்தின் அடையாளமாக நான் எடுத்துக்கிற படம்
எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு வகை பாணியில் அமைந்த ஒரு படம். அது என்ன பாணிங்கிறத அதுக்கப்புறம் சொல்கிறேன். முதல்ல படத்தினுடைய பேரை சொல்லிடுறேன். போர்ட் ஆஃப் ஷேடோஸ். இது ஒரு பிரான்ஸ் தேசத்து படம், பிரெஞ்சு மொழி படம். மார்சல் கார்னே அப்படிங்கிற ஒரு இயக்குனர் எடுத்த படம். நான் ஆரம்பத்தில் சொன்ன கவிதை வரிகளைப் போல அசட்டு கனவு அல்லது தனப்பால்களாக உருவாகிக் கொண்டிருக்கிற பல மனிதர்களை பற்றின ஒரு படம் இது. ஒரு ஆர்மியில் இருக்கிற ஒருத்தன் அங்கே இருக்கிற அந்த கட்டுப்பாடுகள் அதெல்லாம் செட் ஆகாமல் இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் யுத்த காலம், செகண்ட் வேர்ல்டு வார் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற காலம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இதுக்கு நடுவில் இருக்கிற காலகட்டம். அங்கே ஆர்மியிலேருந்து லீவுலாம் கிடைக்காது. போய் சொல்லிலாம் வெளில வர தெரிஞ்சால் பெரிய தண்டனை கிடைக்கும். எல்லாருமே ஆர்மியில் வேலை செஞ்சாகணும்னு ஒரு கட்டாயம் வேறு. நம்ம ஹிட்லர் அவ்வளோ பெரிய ஜெர்மனியின் நாயகன், அவரே முதல்ல ஆர்மியில் ஒரு சோல்ஜராக இருந்தவர் தான். ஆனாலும் அவரும் இதே மனநிலை தான், நமக்கு இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு நினச்சி ஏதோ பண்ணி தானே தன்னுடைய காலில் ஒரு காயம் வர மாதிரி பண்ணிக்கிட்டு அதனால் இன்வேலிட் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி விட்டா போகணுன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒத்து வந்த அரசியலில் நுழைஞ்சி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போய் மிகப்பெரிய வீழ்ச்சியும் சந்திச்சாருங்கிறது வேறு விஷயம். அப்படிப்பட்ட ஆர்மியிலேருந்து டெசர்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஓடி போகிறாங்க ஆர்மியை விட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இந்த படத்தின் பிரதான கதாபாத்திரம். கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹீரோ அப்படின்னு வச்சு நம்ம அதுக்கு கூடவே ஆட்ரிபியூட் பண்ணுற பல ஹீரோயிசம் போன்ற விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு திருடன், தேச துரோகி, தேசத்தின் மீது பற்று இல்லாதவன், வேலை செய்ய பிடிக்காதவன், ஒரு சோம்பேறி, எப்படியாவது போய் ஏதாவது கொள்ளடிச்சு கோல்மால் பண்ணி நல்லா வாழணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிற ஒரு பகல் கனவுக்காரன். அப்படிப்பட்டவன் ஜேன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அது பிரெஞ்சு மொழிக்காரங்க ரான்னு சொல்லணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது. ஜேன் அப்படின்னா பெண் பேர் ஆகிடும், அதனால் ஜான் அப்படின்னு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைனாக்க ஜீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜீன் பால் பெல்மாண்டோ அப்படின்னு ஒரு பிரெஞ்சு நடிகர் இருந்தார். அதனால் இந்த படத்தின் கதாநாயகனாக நடித்த நடிகர் பேரை நமக்கு முக்கியம் இல்லை, அந்த கதாபாத்திரத்தின் பெயர் ஜீன். அந்த ஜீன் ஆர்மியிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறோம், ஒரு ஊருக்கு வரோம். அதுதான் போர்ட் ஆஃப் ஷேடோஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த கதை நிகழும் அந்த ஒரு ஊர், துறைமுக நகரம். அந்த ஊரில் அவன் சேரலாம். அங்கே ஏதாவது பழுப்புக்கு வழி இருக்குமா, ஏதாவது கோல்மால் பண்ணலாமா, எப்படி வாழறது அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் ஆர்மி டெசர்ட்னு தெரிஞ்சால் உள்ளே தள்ளிடுவாங்க. இந்த ஒரு அவஸ்தையோடு வேறு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னொரு பொண்ணு அவங்க அப்பா கிட்டேருந்து அது திட்டத்தனமாக ஓடி வந்துடுச்சு. அந்த பொண்ணும் இந்த பையனும் சந்திக்கிறதுல இவங்க கொஞ்ச நாளைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த நடுவில் இந்த பொண்ணை லவ் பண்ணுற ஒருத்தன் இவங்க 2 பேர் மேலேயும் பொறாமையோடு அப்பப்போ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணோட அப்பா திடீர்னு இந்த பொண்ணை தேடி அந்த ஊருக்கே வந்துடுறாரு. மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிற சமயத்தில் இந்த பொண்ணோட முன்னாள் காதலனை அவங்க அப்பா தான் கொலை பண்ணாருன்ற விஷயம் தெரிஞ்சோடனே இந்த பொண்ணு அவங்க அப்பா பிளாக்மெயில் பண்ணுது. இவன் ஆர்மியிலேருந்து வந்தவன்றது சொல்லிட்டா நீங்கள் கொலை பண்ணதான் நான் சொல்லிவிடுவேன். இப்படி ஏன் ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தர் பின்னாலையும் ஒரு குற்ற நிழல் இருக்குது. எவருடைய ஸ்கெலட்டன் இன் த க்ளோசெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பில்லி வைல்டர் பல படங்களை பண்ணினார். அதை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இப்படி யாருமே சரியானவங்க இல்லை, எல்லாரும் தப்பானவங்க, எல்லாமே தப்புத்தாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி மனிதர்களாக இந்த கதையில் இருக்கிற அவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துட முடியும்? ஒருத்தரும் அவர்களுடைய முன்வினை அல்லது அவங்க செஞ்ச தவறு அதுக்கேற்ற மாதிரி பரிதாபமான முடிவுகளை சந்திக்கிறார்கள். கதாநாயகன் கடைசியில் அந்த பொண்ணோட ஓடும்போது அந்த பொண்ணை ஒருத்தரையாக காதலிச்ச ஒருத்தன் கதாநாயகனை சுட்டு கொள்கிறான். அவனும் வீணா செத்து மடியிறான். இப்போ என்னத்தை சாதிச்சிங்க? உங்கள் கனவு, உங்கள் பகல் கனவு உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திச்சு? இப்படித்தான் கொண்டு போகணும். கெடுவான் கேடு நினைப்பான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதை அல்லது இந்த லைன் அதை பார்க்கும்போது இந்த கெடுவான் கேடு நினைப்பான் ஆறு நெகட்டிவ் எலிமெண்ட்ஸோடு இருக்கிற மனிதர்கள் நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் கடைசியில் வாழ்க்கையில் சந்திப்பாங்க அப்படிங்கிற இந்த லைன் தான். இதுக்கு பிறகு இது 1938 குறை 1940லேருந்து 50 வரைக்கும் கொடிகட்டி பறந்த அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு வகை ஃபில்ம் மேக்கிங், ஃபில்ம் நாய் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும் ஒரு வகை படங்கள் அதெல்லாம் 40s ஆரம்பிக்குது. அந்த
படங்களுடைய அடிநாதமாக பார்த்தீங்கன்னா இதே கெடுவான் கெடு நினைப்பான், எவரிபடி ஆஸ் எ ஸ்கெலட்டன் இன் தர் க்ளோசட், அல்லது நோபடி இஸ் பர்ஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு அடித்தளத்தில் வச்சு எல்லாத்துலேயும் அவங்க கெட்ட எண்ணத்தோடு இருப்பாங்க, பல முயற்சிகள் செய்வாங்க, கடைசியில் நாசமாக போவாங்க. இதுதான் அத்தனை ஃபிலிம் நாயர் படங்கள். ஏன்னா நாயர் அப்படிங்கிற வார்த்தையே டார்க் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது, இருள் கருமை அப்படிங்கிற ஒரு பொருள் தரும் வார்த்தை. ஃபிலிம் நாயர்னா கருப்பான பக்கங்களை கொண்ட மனிதர்களை பற்றிய படம். பட் ஃபிலிம் நாயர் படங்களுடைய ஒரு அமைப்பு எப்படி பார்த்தீங்கன்னாக்க அதுவும் ஒரு வகையான ரியலிசம் தான். அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் நம்ம சுற்றி உலகிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கதி வீணாலாம் போகுன்றது தான் உண்மையான உலக யதார்த்தம். யாரோ ஒரு விதிவிலக்கு தப்பு வழியில் சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகிட்டான் நல்லா இருக்கான்றது விதிவிலக்குகள் வாழ்க்கையாகாது. அப்படி பார்க்கறது ஃபிலிம் நாயர் படங்கள் பெரும்பாலும் அப்படிப்பட்டவனை கதாபாத்திரங்களை காட்டி கடைசியில் அவங்க இந்த கதிக்கு தான் ஆறாங்க. நம்ம ஊர் மகத்தா மாதிரி 2 போலீஸ்காரங்க அயோக்கியத்தனம் பண்ணி கடைசியில் ஜாலியாக நல்லா இருக்காங்க சியர் சொல்லிட்டு அப்படிங்கிற வித்தை ஃபிலிம் நாயர் படங்கள் விதைத்ததே கிடையாது. அந்த விஷயத்தில் ஃபிலிம் நாயர் படங்கள் எல்லாம் கிரிமினல்ஸ் அல்லது கிரைம் பேஸ்டு படங்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் பார்க்குற மனிதன் படம் முடியும் போது இப்படிலாம் ஆசைப்பட்டோம்னா கடைசியில் இந்த கதை தான் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வெளியில் போகும். ஏறக்குறைய இந்த கதையும் அதே தான், இப்போ நான் சொன்ன போர்ட் ஆஃப் ஷேடர்ஸும். ஆனால் இது ஃபிலிம் நாயர் என்ற வகையில் வராது. அங்கே தான் நம்ம ஃபிலிம் நாயருங்கிறத எந்த மாதிரியான ஒரு ரியலிசம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராமாட்டிக் ரியலிசம் அப்படின்னு அதை சொல்லலாம். அந்த ஃபிலிம் நாயர் படங்களில் கதாபாத்திரங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், இது எல்லாமே முகத்தில் அரைஞ்ச மாதிரி உரத்த குரலில் சொல்லப்படும். அந்த படங்களே நமக்கு அந்த ஒரு ஓசையோடு தான் அந்த கதைகளை நமக்கு சொல்லும். அது போராதுன்னு லைட்டிங், அதில் அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரீம் டார்க்னஸ் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கதாபாத்திரங்களை உலாவ விட்டு அதன் மூலம் அவர்கள் மனதின் கருப்பு வெளிச்சத்தில் இருக்கும்போது தான் கருப்பினுடைய வித்தியாசம் தெரியும். அது மாதிரி அந்த கருப்பும் வெளுப்புமான அந்த உலகத்துக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணுறதை காமிக்கிறதுக்காக லைட்டிங்கில் அற்புதமான பிளாக் அண்ட் ஒயிட் லைட்டிங்கில் அந்த ஃபிலிம் நாயர் லைட்டிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதன் மூலம் அந்த படம் இன்னும் கொஞ்சம் உரத்த குரல், அதை தான் ட்ராமாட்டிக்னு சொல்கிறாங்க. நடிப்பு அல்லது வசனங்கள், கதைப்போக்கு இது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவிலும் கூட ஒரு ட்ராமாட்டிக் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு விஷயத்தெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக ஹைலைட் பண்ணுறது லைட்டிங்கில், அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரீம் இன்டென்ஷனலாக பண்ண லைட்டிங். ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த காட்சியோட ஒரு ஃபீல் வரணுங்கிறதுக்காக தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. இது ட்ராமாட்டிக் ரியலிசம். இதுக்கு நேர்மாறா பொயட்டிக் ரியலிசம், அதாவது கவிதை நயத்தோடு கூடிய யதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ட்ராமாட்டிக் பொயட்டிக் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ட்ராமாட்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலான படங்களில் கதாபாத்திரங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் பேசுகிற வசனங்கள், அதாவது உரையாடல்கள், இதன் மூலமே நமக்கு அவங்க யார், அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்க பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு, கடைசியில் இப்படி நடந்தது, இவ்வளோ நமக்கு தெரியப்படுத்தப்படும். ஆனால் பொயட்டிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த கதாபாத்திரங்களை அப்படியே காட்டுவாங்க. ஆனால் அவங்கள நம்ம டைரக்டர் வைக்கிற ஷார்ட்ஸு, அந்த ஷார்ட்களுக்கு அவர் வைக்கிற ஒரு டியூரேஷன், ஒரு லெங்க்தி ஷார்ட்ஸாக வைக்கிறது, அதுக்கு அவர் யூஸ் பண்ணுற ஒரு மென்மையான பின்னணி இசை, இதன் மூலமே கதாபாத்திரங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத நாம் புரிந்து கொள்ளும்படி செய்வார்கள். இதுதான் ட்ராமாட்டிக் ரியலிசத்துக்கும் பொயட்டிக் ரியலிசத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். பொயட்ரிங்கிறதே அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அல்லது உரைநடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து உரைநடைன்னு பார்த்தீங்கன்னா ஒருவன் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்வது, அது எழுத்தாளராக இருக்கட்டும் அல்லது கதையில் இருக்கிற வசனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கணும், நீ இப்படி இரு, வாழ்க்கையில் பொறுப்போடு இரு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒரு எழுத்தாக நம்ம அதை படிக்கிறோம், ஒரு குரலாக நம்ம அதை கேட்குறோம். மொத்தத்தில் மனிதனுக்கு இன்னொருவனிடமிருந்து வரும் உபதேசம், வாய்மொழியாக வரும் உபதேசம், அது நமக்கு மனுஷ சைக்காலஜிக்கு பிடிக்காது. அவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, சொல்கிறவன் மேலே நமக்கு இருக்கிற மதிப்பை பொறுத்து அவன் சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்குறதும் கேட்காததும். யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காத, யார் சொல்கிறாங்கன்னு பார்க்காத, என்ன சொல்கிறாங்கன்னு கேளு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சைக்காலஜி என்ன, சொல்கிற ஆள் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மதிக்கவே மதிக்காத ஒரு ஆள் நான் ஒரு விஷயம் சொன்னால் இவன்லாம் பேச வந்துட்டான், இவனை பற்றி எனக்கு தெரியாதா, இப்படி தான் நம்ம மனசு நினைக்கும். அவன் சொல்கிற விஷயம் நம்ம மைண்டில் ஏறாது. அதுக்கு நேர்மாறாக நம்ம ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிற ஒரு விஷயம். அதனால தான் நம்ம ஹீரோக்களுக்கெல்லாம் ஒரு மனநோய்
ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அல்லது இந்திய நம்ம மக்களுக்கும் ஒன்றுமே தெரியாது, நம்ம தான் பாவம் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணுன்ட்டு எல்லா படத்துலையும் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்கில் நீ இப்படி இரு நீ அப்படி இருன்னு ஒரே உபதேசமாக சொல்லின்னு இருக்காங்க. அதையும் கேட்டு நம்ம ரசிகர்கள் விசிலடிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு வசனமாகவோ ஒரே நடையாகவோ ஒருத்தர் சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அதே நம்ம மனசே நமக்கு அதை சொல்லிச்சின்னு வச்சுங்க, நம்ம மனசை நாம் எப்படி எதிர்ப்போம்? எதிர இருக்கவங்க சொன்னால் அறப்படா அப்படின்வோம். நம்ம மனசே நமக்கு சொல்லும்போது நமக்குள்ளேருந்து வருகிறது. அப்போ அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுப்போம். ஏன்னா நம்மக்கிட்டேருந்து தானே வருது, நம்மக்கிட்டேருந்து எப்படி வரும்? அங்கே தான் கவிதை அதனுடைய பவர் வருது. Woods are lovely, dark and deep. I have many promises to keep. Miles to go before I sleep. Miles to go before I sleep. இது ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு அற்புதமான கவிதை. அதாவது இது என்ன சொல்லுது, அந்த பகுதி நயமே நம்ம முதல்ல அதை கேட்கச்சா, Woods are lovely, dark and deep. I have many promises to keep. Miles to go before I sleep. அந்த டீப் கீப் ஸ்லீப் இதெல்லாம் கவிதைக்கே உரிய சந்தங்கள். அந்த தமிழ் எதுகை மோனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மைண்டை கட்டுப்படுத்துது. நம்ம அது மேலே கவனம் செலுத்த வைக்குது. ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பை அந்த வரிகள் ஒலி நயம் நம்ம கொடுக்குது. அதை 2-3 நாட்டி கேட்கும்போது அதனுடைய அர்த்தத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். யாரும் நமக்கு அர்த்தத்தை சொல்கிறதில்ல, நம்மளே யோசிக்கிறோம் அந்த வரிகள். Woods are lovely, dark and deep. ஆமாம், கானகம் காடு எவ்வளோ அழகாக இருக்குது, டீப்பாக இருக்குது, ரொம்ப இருடாக இருக்குது, ஆனால் அதில் ஒரு அழகு இருக்குது. பார்க்கறதுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, அப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு தோன்ற அழகு. அடுத்தது என்ன, ஐ ஹாவ் மெனி ப்ராமிசஸ். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, நாளைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், அது வாக்கு கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வேலை நமக்கு இருக்குது. இந்த சமயத்தில் அது மட்டும் இல்லாமல் அதை செய்யறதுக்கு நமக்கு இன்னும் எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு. மைண்ட்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். தூக்கம்லாம் பார்க்காம உழைச்சா தான் இதெல்லாம் நம்ம கடமையெல்லாம் செய்ய முடியும். அப்படி இருக்குச்சு இந்த Woods are lovely, dark and deep. கரெக்டு தான், இதுதான் டைவர்ஷன். இந்த டைவர்ஷனுக்கு நம்ம புத்தியை செலுத்தினா நம்மளுடைய ப்ராமிசஸை நம்மளால் கீப் பண்ண முடியாது. நாம் ரொம்ப தூரம் இன்னும் சொல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்குங்கிற பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்ச்சி நமக்கு வராது. அதனால் இந்த டைவர்ஷன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நாம திருத்திக்கிறோம். அதுதான் கவிதையோட பலம். இப்போ சினிமாவில் இந்த கவிதைத்தனமான ரியலிசம்ங்கிறது இருக்கிறது அப்படியே காட்டுறது. அது டாக்குமெண்ட்ரியில் தான் உண்மையில் பாசிபிள். மற்றபடி ரியலிஸ்டிக் சினிமா ரியலிசம் சொல்கிறதெல்லாம் ஒரு அலங்கார சொல். ரியலிசம் அப்படின்னா அது டாக்குமெண்ட்ரி மட்டுமே. அதுதான் என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டுது. இவன் இப்படி இருக்கான், இந்த ஊரில் இந்த சம்பவம் இப்படி நடந்தது, இந்த மக்கள்லாம் இப்படி துடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, அது அப்படியே காட்டுது. அது ரியலிசம். அதை ரீக்ரியேட் பண்ணும்போது அது பல வடிவங்கள் எடுக்குது. அங்கே தான் ட்ராமாட்டிக் ரியலிசம், பொய்டிக் ரியலிசம், இந்த மாதிரி விஷயங்கள் வருது. பொய்டிக் ரியலிசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படத்தின் வசனங்களோ கதாபாத்திரங்களின் நடிப்போ அல்லது செயல்பாடுகளோ காட்சிகளோ உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை விதைக்காமல் அந்த படத்தின் காட்சிகளை அவர் எடுத்து வச்சிருக்கிற விதம், அந்த ஷார்ட் டைரக்டர் வைக்கிற விதம், அதுக்கு அவர் மென்மையாக யூஸ் பண்ணுகிற ஒலிகள், இயற்கையான ஒலிகள் அல்லது பின்னணி இசை போன்ற ஒரு ஒலிகள், இதை மட்டுமே வச்சு நமக்கு அந்த கதாபாத்திரங்களுடைய நிலைமையை பற்றி புரிய வைக்குது. அது நாம புரிஞ்சுக்கிறோம். அது மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லை, உரத்த குரலில் இல்லை, மென்மையாக நம்ம காதுகளில் மயிலறகால் வருடுவது போல் பார்த்துப்பா பாவம் எல்லாம் இருக்காங்க, ஓ ஆமாம் சார் அப்படின்னு நம்மளும் அந்த கவனத்தோடு உருவாங்கக்கூடிய நிலைமையில் அதுதான் பொயட்டிக் ரியலிசம். அந்த பொயட்டிக் ரியலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் பின்னால் நியூ ரியலிசம், நியூ வேவ் அப்படிப்பட்ட பெரிய ஃபிலிம் மூமெண்ட்ஸ்லாம் இட்டாலியிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் வந்தது. பட் இந்த பொய்டிக் ரியலிசம்ங்கிறது ஃப்ரான்ஸில் இந்த 1935, 36, 37, 38 இந்த காலகட்டங்களில் ஒரு மாதிரி பல இயக்குநர்கள் அதில் கை வச்சுட்டு இருந்தாங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே டோனிங்கிற ஒரு படத்தை பற்றி, ஜான் ரெனோர் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரெஞ்சு டைரக்டரை பற்றி பேசினோம். அவருடைய அந்த காட்சிகள், அதனுடைய லைட்டிங், அவர் வச்ச கம்போசிஷன், இதன் மூலம்லாம் அவர் எப்படி ஒரு இருக்கேன் அதனுடைய இன்ஸ்பிரேஷனாக பின்னால் நியூ ரியலிசம் வந்ததுங்கிறதையும் நான் அப்போவே சொன்னேன். அவர்கிட்ட உதவியாளராக இருந்த விஸ்கான்டி இட்டாலிக்கு போய் நியூ ரியலிசம்ன்ற அந்த ஒரு மூமெண்ட்டில் பல படங்களை எடுத்தார் அப்படின்னு. ஆனால் அந்த ஜான் ரெனோரே பொய்டிக் ரியலிசம்ங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் படம் பண்ண வரிசையில் அவரும் வரார். ஆனால் ஜான் ரெனோரை விட அது மட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமான ஒரு சினிமா கவிஞனாக, அதாவது சினிமாவில் கவிதை எழுதணும்ல, சினிமாவையே கவிதையாக படைக்கிறவனாக இருந்த அந்த இயக்குனர் தான் இந்த போர்ட் ஆஃப் ஷேடோஸ்ங்கிற படத்தின் இயக்குனர் மார்சல் கார்னே. முதல்ல ஒரு விஷயம், இந்த படத்தோட ட்ரெய்லர்ன்றது பல காட்சிகள், பல ஆக்ஷன், பல பஞ்ச் டயலாக்ஸு, இல்லை முக்கியமான வசனங்கள் இதெல்லாம் கொண்டதாக தான் ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது இருக்கும். இவருடைய ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த காட்சிகள், அதுக்கான பின்னணி இசை
வேற ஒன்றுமே இல்லாத ஒரு ட்ரெய்லர். இப்படிப்பட்ட ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஆடியன்ஸுக்கு இது எந்த மாதிரி படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். அந்த உணர்வோடவே அவங்க போகும்போது உள்ளே அதனுடைய இன்னும் என்ஹான்ஸ்டு வெர்ஷனாக அந்த படம் இருக்கும்போது, நான் சொன்ன எந்த கதை இருக்குல்ல, எல்லாரும் கெட்டவங்க தான், ஆனால் எல்லாரும் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் ஒரு ரகசியத்து ஒரு குற்றத்தையோ வச்சுக்கிட்டு வாழ்ந்துடணும்னு மட்டும் ஆசைப்படுறாங்கன்னு யார் வாழ முடியும்? யாரும் வாழ முடியாது. இதை பிருநாயர் படங்கள் சொன்ன மாதிரி ஒரு உரத்த குரலில் சொல்லாமல், அடிக்கிற மாதிரி சொல்லாமல் பார்த்துட்டு வெளில ஒரு ஆடியன்ஸ் பாவம். ஆனால் பாவம்னு பார்த்தா அப்படிலாம் போனால் வாழ முடியுமா? தப்புப்பா, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வாழ்க்கையை நம்மளால் முடிஞ்சிருக்கும் வாழணும். அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்பட்ட விளைவு நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவரவர்கள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு வலியை இந்த படம் உண்டாக்கியதற்கு காரணம் இந்த பொய்டிக் ரியலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இவர் பல படங்கள் எடுத்தார். முக்கியமாக இந்த மார்சல் கார்னே அப்படிங்கிறவருடைய இன்னொரு மிக பெரிய ஒரு படம் தான். இதுக்கு அடுத்து அவர் வளர்ச்சி அடைந்து இன்னும் ஒரு மிகச்சிறந்த படத்தை எடுக்கிறாரும் போது சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு படம். சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ் அப்படின்னு பாரடைஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் சொர்க்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சொர்க்கத்தின் குழந்தைகள். அந்த அர்த்தம் கிடையாது. பிரெஞ்சு மொழியில் பாரடைஸ் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா, அது ஒரு ஃப்ரெஞ்சு படம் தானே, ஃப்ரெஞ்சு மொழி டைட்டில் தான் அவர் வச்சுருந்தார். ஆங்கிலத்தில் அது சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. பாரடைஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ரெஞ்சு மொழி வந்து நாடகம் நடக்கும் அந்த அரங்கங்களில், நாடகம்ன்றது வந்து சினிமாவுக்கு ரிவர்ஸ். சினிமாவில் வந்து ஹை கிளாஸ்ன்றது பின்னால் இருக்கும், பால்கனி இல்லைன்னா பின்னால் கடைசி வரிகள். லோ கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, குறைந்த டிக்கெட் ஏழைகள் உட்காந்து பார்க்கணும், அது முன்னால் இருக்கும். ஆனால் நாடகத்தில் ரிவர்ஸ். பெரிய பெரிய பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், தனவந்தர்கள் இவங்கள்லாம் முன்னால் மதிப்பாக உட்காந்துருப்பாங்க. நாடகம் ஸ்டேஜுக்கு கிட்ட இருந்து அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பின்னால் கேலரி அப்படின்னு ஒன்று படிக்கட்டு மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துலலாம் கேலரி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சர்க்கஸ் கூட பார்த்துருப்பீங்க, அதில் கூட கேலரி இருக்கும். அந்த மாதிரி கேலரி அப்படின்றது படியாடுறது, அதில் உட்கார்றது தான் ஏழை மக்கள். அந்த கேலரிக்கு பாரடைஸ் அப்படின்னு பேர். ஸோ சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ்னால் அந்த இடத்தில் உட்காந்து நாடகத்தை ரசிக்கிற அந்த ஏழை ரசிகர்கள். ஆனால் அந்த பாரடைஸ் ரசிகர்களுக்காகத்தான் நாடக நடிகர்கள், உண்மையான கலைஞர்கள் நடிக்கிறார்கள். அவங்களுடைய வரவேற்பு, அவங்களுடைய கைத்தட்டல், அதுதான் உண்மையானது. முன்னால் உட்காந்துருக்கவங்க பொலித்தனமானவர்கள், எல்லாத்தையும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உண்மையில அவனுக்கு பிடிச்சானா பாதி தூங்கியிருப்பான். அவனுக்கு அவ்வளோ ரசனை கிடையாது. பணம் இருப்பதால் முதல் வரிசையில் உட்காந்துருக்கான். ஊரில் பெரிய மனுஷன், அதனால் முதல் வரிசையில் உட்காந்துருக்கான். ஆனால் ஏழை பெண்ணால் படிக்கட்டில் உட்காந்துருப்பான், அந்த கேலரியில் உட்காந்துருப்பான். ஆனால் அவன் தான் ஆத்மாத்மா அந்த கலையை ரசிக்கிறான், அந்த நாடகத்தை ரசிக்கிறான், அந்த நடிப்பை ரசிக்கிறான். எனவே அந்த கேலரியில் உட்காந்து பார்க்குறவங்கள சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ் அப்படின்னு சொல்கிறதுனா, இந்த கதையில் அவர் எடுத்துக்கொண்ட அந்த சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ்ன்ற கதையில் வரும் கதாபாத்திரங்களே ஒருத்தரும் மற்றவர்களின் வாழ்க்கையை அந்த கேலரியிலிருந்து உட்காந்து பார்க்குற மனிதர்களாக மாறிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மற்றவர்களின் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு மேடையில் நடக்கும் ஒரு நாடகம் போல் ஆகிறது. தாங்கள் அவனுக்கு நாடக பாத்திரம்னு இவனுக்கு தெரியல, ஆனால் இவனுக்கு அவன் ஒரு நாடக பாத்திரமாக அதை வேடிக்கை பார்க்கிறான். இது கதையில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் நாட் அபவுட் கண்டென்ட். நான் திருப்பி சொல்கிறேன், இவருடைய இந்த பொய்டிக் ரியலிசம்ங்கிற அந்த வடிவம் தான் அவரை பற்றியும் அவருடைய இந்த படங்களை பற்றியும் நான் பேசுறதுக்கு காரணம். இருந்தாலும் எந்த ஒரு படத்தை பற்றியும் பேசும்போது எதன் மீது அது கட்டமைக்கப்படுகிறது, ஒரு லைன் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது இல்லையா. அந்த மாதிரி லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடக நடிகன்
அதுக்கப்புறம் மைம் ஆர்டிஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, முகபாவங்கள் அதெல்லாம், அந்த மைமிங் அது செய்கிற ஒரு கலைஞன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரில் இருக்கிற ஒரு இன்னொரு ஏழை இளைஞன். இவங்க எல்லாரும் ஒரு 4 பேர் எல்லாருமா சேர்ந்து ஒரு அந்த ஊரில் இருக்கிற ஒரு கவுண்டஸ் அப்படிங்கிற ஒரு பெண் மேலே மையலாக திரிகிறார்கள். அது காதல்னு சொல்ல முடியாது, அவன் மேலே ஒரு கிரேஸ் எல்லாருக்கும். அதை காதலில் அவங்க சொல்லிப்பாங்க, ஆனால் ஐ லவ் ஹர் அப்படின்னு. எவ்வளோ நாளைக்கு அந்த அன்பு அந்த ஈர்ப்பு இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய காதல் அது. அந்த கவுண்டர்ஸ்ன்ற வார்த்தை சொல்ல தெரியுமா, கம்பீரமாக இருக்குது. அது ஒன்றும் கிடையாது. உண்மையில் வசதிப்படுத்தவர்களுக்கு மட்டுமே சேவை செய்யும் கணிகையர்கள் அல்லது விலை மாதர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விலை மாதர்கள் வந்து யார் காசு கொடுத்தாலும் அப்படிங்கிறவங்க. இந்த கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள், பெரிய பிஸ்னஸ் மேன் அல்ல பெரிய பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு மட்டுமே இருக்கவங்க. ஸோ இந்த ஏழை கதாபாத்திரங்கள் நான் சொன்னேன் 4 பேர், அவங்களுடைய ரேஞ்சுக்கும் அவளுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க அவளை பற்றி கனவு தான் காணலாம், அவகிட்டே போக முடியாது. ஆனால் அவள் பணக்காரர்களின் ஆசை நாயகியாக தெரிந்து கொண்டு இருப்பாள். அவளை போய் இவங்க ஆசைப்படுறாங்க. ஒவ்வொருத்தருடைய ஆசையும் ஒரு நீர் பார்க்கச்சு நம்ம தெரியும், ரோடில் போகும்போது ஒரு மாதிரி தெரியும், மிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் யாருக்கும் நிறைவேற போகிறதில்ல. ஆனால் அந்த கனவு காண்பதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதிலேயே ஒரு போலி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாவம் இவங்கெல்லாம் இப்படியே தான் இருக்காங்க. அடிமைகளாயானார், அறிவிழந்து போனார், பரிதாபங்கள் அப்படின்னு அந்த இயக்குனர் சொல்லாமல் சொல்லுவார். அவருடைய பொய்டிக் ரியலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு வடிவத்தின் மூலம் அந்த கதையினுடைய அந்த ட்ரெய்லர்லேயே அந்த படம் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு படமாக அது அன்றைக்கி வந்திருக்கும், ஆடியன்ஸை எப்படி கவர்ந்துருக்கும் அப்படிங்கிறத உங்களாலேயே உணர முடியும். C'est tellement simple, l'amour. Alors c'est ça! Je rêvais, j'espérais, j'attendais. C'est peut-être vous que j'attendais. Les rêves, la vie, c'est pareil. Ou alors ça vaut pas la peine de vivre. Au funambule! C'est vivant, ça saute, ça remue! இந்த படத்தினுடைய இந்த சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ் அப்படிங்கிற இந்த படத்தின் மூலம் பொய்டிக் ரியலிசத்தை மிக அதிக அளவுக்கு உயர்த்தி பிடித்தார் அப்படின்னு சொல்லலாம் மார்சல் கார்னி. இந்த படத்தினுடைய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதை முதல்ல அவர் வந்து ஒரு 4 மணி நேரம் ஓடக்கூடிய படமாக எடுத்துட்டார். ஆனால் அந்த ஊரில் அப்போ இருந்த அரசாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அதன்படியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு படம் வந்து அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ரூல்லாம் இருந்தது பிரான்ஸில். ஸோ இவருக்கு நிர்பந்தம், அதை அந்த 4 மணி நேர படத்தை ஒரு படமாக ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு நிர்பந்தத்தில் அவர் மாட்டிக்கிட்டார். ஸோ என்ன பண்ணார், இப்போ சமீபத்தில் நம்ம ஊரில் வந்து பாகுபலி முதல்ல ஒரு பாடம், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பார்ட் ரிலீஸ் ஆச்சு இல்லையா. இது எடுக்கச்சே அந்த இடத்துல தொடர்ந்து விட்டு செகண்ட் ஹாஃப்காக ஆடியன்ஸை வெயிட் பண்ண வச்சு பார்க்க வச்சு வெற்றி அடைஞ்சார்கள். அன்றைக்கி அந்த படத்தை எடுக்கும்போது அவர் பொய்டிக் ரியலிசம்ன்ற ரேஞ்சுக்கு யோசிக்கிற மனுஷன் எங்கேருந்து கமர்ஷியல் எலிமெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு போகிறாரு. அவருக்கு தோன்ற மாதிரி அந்த படத்தை எடுத்துட்டார். ஆனால் அந்த படத்தில் அதிர்ஷ்டவசமாக அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று இயற்கையாக அமைஞ்சது. கதையினுடைய ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் கதை 7 வருடம் தள்ளி இருக்கிற சம்பவங்களுக்கு ஒரு ஜம்ப் ஆகுது.
இந்த கட்டத்தோடு இந்த கதை நிற்குது. அதுக்கப்புறம் 7 வருடங்கள் கழித்து அதே கதாபாத்திரங்கள் இப்போ எப்படி இருக்காங்கன்றது அதனுடைய மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய படம். இந்த இடத்தையே வசதியாக அவங்க முதல் பார்ட்டுக்கும் 2வது பார்ட்டுக்குமான கட்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ முதல் பார்ட் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சில இடைவெளிக்கு பிறகு செகண்ட் பார்ட்டு ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. இன்னைக்கு வரைக்கும் பொய்டிக் ரியலிசம் அப்படின்னும் போது போர்ட் ஆஃப் ஷேடோஸை விட அதிகமாக சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ்ங்கிற இந்த 2 பாகங்களாக வந்த அந்த படம் ஒரு மிக முக்கியமான சினிமாவாகும். உலகின் லெஜெண்ட்ஸுன்னு நம்ம குரோசாவா சொல்கிறோம், இன்மார் பெர்க்மனை சொல்கிறோம், ஃபெலினியை சொல்கிறோம், கோடாட் சொல்கிறோம், இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்கிறோம். நம்ம ஊர் சத்யஜித் ரே கூட அந்த லிஸ்ட்டில் வந்துட்டார், அந்த டாப் 10 லெஜெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு. அந்த இடத்துலலாம் மார்சல் கார்னி வரல. ஆனால் அவருடைய படங்களை பார்த்ததுக்கு பிறகு என்னை மாதிரி ராஜேஷ் சர்மா என்கிற ஒரு தீவிரமான சினிமா ரசிகன் கொடுக்குற பாராட்டு அவருக்கு எந்த ஆஸ்காரை விடவும் எந்த உலக கேன்ஸ் அவார்டை விடவும் உன்னதமானது. அவர் இப்போ இல்லை, ஆனாலும் பாரதியார் இல்லாட்டாலும் நம்ம அவர் நினைவை இன்னைக்கு போட்டு இல்லையா, அந்த மாதிரி அந்த மார்சல் கார்னவே அப்பனே நீ ஒரு மகா கலைஞன் மார்சல் கார்னே அப்படின்னு இந்த ராஜேஷ் சர்மா அவருக்கு மிகப்பெரிய ஒரு விருதை கொடுக்கிறேன். இப்போ இந்த சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ் படத்தினுடைய பொய்டிக் ரியலிசத்தை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த கவுண்டர்ஸுங்கிற பெண்ணை 4 பேருக்காக இருக்குது. அதில் ஒருத்தன் அந்த மைம் ஆர்டிஸ்ட். ஒரு நாள் பாரிஸ் நகரத்தின் வீதியில் அவன் வந்து ஒரு பெரிய உயரமான ஒரு சுவர் மேலே நின்றுக்கிட்டு அந்த மைமிங் செஞ்சு காட்டி மக்களை மகிழ்வித்துக்கின்ற அந்த நேரத்தில் இவளும் அவள் அப்போ யார் கூட இருக்காளோ அந்த பணக்காரணமாக அதை பார்க்குறாங்க, வந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த பணக்காரன் அதை பார்க்குறான், பிஸ்னஸ் லைக்காக எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதில் நேரத்துக்கு தெரியல மாதிரி பார்க்குறான். திருப்பி அப்படி உள்ளேருந்து ஒரு கடிகாரத்தை எடுத்து பேக்கெட் கடிகாரம்னு அந்த காலத்தில் எல்லாரும் பேக்கெட்டில் போட்டுப்பாங்க. அந்த கடிகாரத்தை எடுத்து அப்படி பார்க்குறான், திருப்பி வைக்கிறான், திருப்பி மேலே இப்படி பார்க்குறான், அப்படி வைக்கிறான். 2-3 வாட்டி பார்க்குறான். 4வது வாட்டி அப்படி உள்ள கை வச்சுட்டு ஐயோ என் கடிகாரத்தை காணுமே அப்படின்னு சுற்றி பார்த்து நீ தான் என் பக்கத்தில் இருக்க நைஸா நீ தான் திருடி இருப்ப அப்படின்னு அவன் மேலே பழி போட்டுடுறான். அவன் இல்லைன்றான். அவன் அதுக்குள்ளேயும் போலீஸை கூப்பிட்றான். போலீஸ் வந்து அவ்வளோ பெரிய பர்மிஷன் சொல்கிறான். நீ இல்லைன்னு சொன்னால் எப்படிமா ஏற்றுக்கிறது, நட ஸ்டேஷனுக்குன்றாங்க. அதுக்குள்ளே அவள் கத்துறா, நான் இல்லவே இல்லை, நீங்கள் பெரிய பணக்காரன் சொன்னால் மட்டும் தான் கேட்பீங்களா, நான் திருடவே இல்லை, நான் சும்மா பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னு. அப்போ யாராவது சாட்சி இருக்கணுமா உனக்கு, நீ இல்லைன்னா அப்படின்னு நான் சாட்சி சொல்கிறேன். அந்த மைமிங் பண்ணிட்டு இருக்கிறவன் சொல்லுவான், நான் உயரத்துலேருந்து அவங்க எல்லாரையும் பார்த்தேன் எல்லாத்தையும், அதனால் என்னால் ஐ விட்னஸாக சொல்ல முடியும். சரி என்ன நடந்தது சொல்லு. அந்த ஆள் வந்து அப்பப்போ இப்படி எடுத்து இப்படி பார்ப்பாரு விடுவார், திருப்பி இப்படி எடுத்து பார்ப்பாரு இப்படி விடுவார். 3வது தடவை பேக்கெட்டில் விடுதான்னு நினச்சிட்டு கீழே விட்டார். அது எங்கே போச்சோ கிரௌண்டில். இப்போ அவர் அந்த பொண்ணு மேலே போய் சொல்கிறாரு அப்படிங்கிறது அவன் வார்த்தையாக சொல்லாமல் அவனுடைய அந்த மைமிங் அப்படிங்கிற அந்த செயல்பாடு மூலமே செஞ்சு காமிக்க ஒரு பக்கம் எல்லா மக்களுக்கும் அதில் ஒரு வியப்பு அண்டு அது ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸாகவும் ஆகிடுது. அதே சமயம் எல்லாரும் அந்த படக்காரனை கேவலமாக ஒரு கிண்டலாக பார்க்குறாங்க. அடப்பாவி நீ வச்சுக்கு தெரியாமல் தூரம் போட்டு அவளை திருட்டுறியான்னு அவனுக்கு அவமானம் ஆகிடுது. என்னை மன்னிச்சிருன்றான். உன் மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. கூட்டம் கலையுது. இவன் தனியாக இருக்கான் மைமிங் பண்ணவன். தன்னுடைய திறமையை வச்சு அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றிட்டோம் அவன் மேலே இருந்த பழியிலிருந்து அப்படின்னு அவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். ஆனால் அவள் அவங்ககிட்ட வரா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுருந்த அந்த கடிகாரத்தை அவளுக்கு அவன் மேலே போடுறான். டக்குன்னு பிடிக்கிறான். அடிப்பாவே நிஜமாவே நீ தான் திருடினியான்னு. அவள் தான் திருடினான். ஆனால் இவனுக்கு பரிசாக அதை கொடுத்துட்டு போகிறா. அவள் திருடி இருக்கலாம், ஆனாலும் அவள் எனக்கு அதை பரிசாக கொடுத்தா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அவன். இதில் ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் இந்த ஒரே காட்சியில் அவர் எப்படி கொண்டு வந்திருக்காருன்றதை பார்த்தீங்கன்னா தான் எதனால் மார்சல் கார்னேவை இந்த சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸுங்கிற அந்த படம் அவ்வளோ முக்கியமான ஒரு படமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். Eh Baptiste, si tu fais des petits moments de côté, il peut avoir les idiots, vous ne trouvez pas? Moi, je trouve surtout qu'il a de beaux yeux. De beaux yeux? Ça lui fait une belle jambe. Oh, ma montre. On m'a volé ma montre en or. Mais c'est elle? Sûrement oui, c'est vous, j'en suis certain. Un voleur! Un voleur! Mais laissez-moi, c'est pas possible, vous êtes fou! Et elle met sur le marché. Un voleur! Police! Sergent de ville! Quelqu'un! Qu'est-ce qu'il y a? Qu'est-ce qui se passe? Il paraît que monsieur avait une montre en or, maintenant il n'en a plus, il dit que c'est de ma faute. Pourquoi? Mystère. Mystère, oui.
Et naturellement, vous êtes innocente. Comme l'agneau. Et vous, monsieur, vous êtes certain de ce que vous avancez? Sûr et certain? Arrêtez-la! Mais puisque je vous dis que ce n'est pas moi. Oh, dis ça! Est-ce qu'il y a des témoins? Moi, je suis témoin. Qu'est-ce que vous avez vu? Tout. J'ai tout vu. Alors, qu'est-ce que vous avez à dire maintenant? Mais rien, je ne dis plus rien. Excusez-moi, tout le monde peut faire une erreur. Une erreur peut-être, mais pas une erreur judiciaire. Alors je peux m'en aller? Ben oui, vous êtes libre. Tant mieux, parce que moi j'adore ça, la liberté. இதை தவிர ஒரு இந்த பதிவின் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு ஃபினிஷிங் டச்சாக ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சிது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக, அதாவது அந்த வீடியோவில் வேற ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக அதை ஆடியன்ஸுக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 காரணங்களால் இந்த சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ்ங்கிற படம் எல்லா சினிமாக்களை விடவும் வேறுபட்டு இருக்குது. அந்த 3 காரணங்களை அவர் விஷுவலாக அந்த இதை காக்குறாங்க. அதை மட்டும் பாருங்கள். Par nécessité, assassin par vocation, là. C'était vraiment une question de vie ou de mort. Oui, pour vous. Un assassin! Un assassin! Je vous aime. Tout ce qui m'appartient, je le dépose à vos pieds. Tu aimes Garance?
Garance et Frédéric. Allez, fini, Baptiste. Ziggy, Baptiste. இதுதான் மார்சல் கார்னே. மார்சல் கார்னே என்பவருக்கு பின்னால் இருக்கும் பொயட்டிக் ரியலிசம், கவிதைத்தனமான கவிதை நயத்துடன் கூடிய யதார்த்தம் அப்படின்னு நம்ம அதை தமிழில் சொல்லலாம். கவிதையின் பலனை பற்றியும் அதனுடைய சக்தியை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அப்படி ஒரு கவிதை நயத்தோடு ஒரு சினிமாவை ஒரு கலைஞர் எடுக்கும்போது அந்த சினிமா எத்தகைய ஒரு உயரத்தை தொடும் அப்படிங்கிறதுக்கு மார்சல் கார்னேவுடைய படங்கள் எல்லாமே உதாரணம். முக்கியமாக போர்ட் ஆஃப் ஷேடோஸ் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் பாரடைஸ். இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு கலைஞனை அதிகம் நிறைய பேரால் அறியப்படாத மார்சல் கார்னே என்கிற பொயட்டிக் ரியலிசம் என்கிற வகை திரைப்படங்களின் நாயகனாக விளங்கின ஒரு மகா கலைஞரை பற்றி பேசும் வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். ஸோ என்ன சொல்கிறது, ஹேயில் மார்சல் கார்னே. Beautiful.